First Chronicles chapter number 4. ஒன்று நாளாகமம் 4ஆம் அதிகாரம். We'll read verse number 9 and verse number 10. 9-10 வசனம். யாராவது சத்தமாக படிக்க முடியுமா? First Chronicles chapter number 4. ஒன்று யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம். Number 9 and verse number 10. 9-10 வசனங்கள். Somebody read please. யார்? Okay. Okay, thank you very much, Amma. நன்றி சகோதரி. This man Jabez, இந்த மனுஷன் ஏபேசு. it talks about his prayer. இது அவருடைய முறையை, அவருடைய நேர்த்தியை பற்றி பேசுகிறது. His prayer to God. அவருடைய முறையிடுதலை பற்றி பேசுகிறது. It's about praying to God. கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிற விதத்தை பேசுகிறது. But you know what Jabez, the name of Jabez is? அந்த ஏபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் என்னங்க பேரு தெரியுமா உங்களுக்கு? Anybody know the meaning of the name Jabez? அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஏபேஸ் என்றது? துக்கத்தோடு பெற்றப்பட்டவனா? ஆமா. It says in English he is the cause of sorrow. துக்கத்துக்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறவன் தான் ஏபேஸ். And the Bible says வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, his mother called him that name. அவருடைய தாய் அவரை கூப்பிட்டது பெத்லஹேம். ஆமா, his mother called him Jabez. அவங்க அம்மாவே பெற்ற தாயே சொல்றாங்க நீ ஜேபேஸ்ன்ட்டு. Now that's a very strange name. அது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், ஒரு பேராவும் இருக்கிறது. His own mother calls him sorrow causer. சொந்த தாயே அந்த மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரி ஒரு பேர் இடுறாங்கன்னா, And the Bible says அதுக்காக வேதம் சொல்லுகிறது, everywhere he went, எங்க போனாலும் everybody called him sorrow causer, the reason for sorrow. எங்க போனாலும் துக்கத்தின் மனிதனே தான் கூப்பிடுவாங்க. So if somebody keeps calling you a sorrow causer, you will become a sorrow causer. உங்களை யாராவது எப்பவுமே துக்கத்தின் மனுஷனே கூப்பிட்டுட்டே இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? துக்கம் தான் நிறைந்து இருக்கும். Suppose you call somebody fool, முட்டாள், no? யாராவது நீங்க முட்டாள் என்று கூப்பிட்டால், you keep calling the same guy fool over and over again, எப்பொழுதுமே மறுபடியும் அவனை முட்டாள் என்று கூப்பிட்டால், he will become a fool. அவன் நிச்சயமாகவே முட்டாளாகி விடுவான். Because what you hear is what you become. நீ எது கேக்குறீங்களோ அதுதான் நீங்க ஆக போறீங்க. Hallelujah. Hallelujah. That's why you must be very careful what goes into your ear. அதுக்கு தான் நீங்க என்ன கேக்குறீங்கன்றது மேல ரொம்ப கவனமாக இருக்கணும். That's why it's very important to have the right friends. அதுக்கு தான் நல்ல நண்பர்களுக்கு வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Please don't join somebody who do stupid things and crazy things that will get into your ear and you will become like that. முட்டாள்தனங்களை செய்கிறோடு கூட நீங்க நட்பை வைத்துக் கொள்ளாதீர்கள், அது உங்களை பாழாக்கி விடும். Hallelujah. Hallelujah. But if you listen to the word of God, ஆனால் தேவ வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது, if you listen to anointed preaching, தேவ வல்லமையினால நிரப்பப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது, you will become like what the word comes forth. நீங்க அந்த வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆயிடுவீர்கள். Hallelujah. Hallelujah. Suppose I say today to you this evening, ஒருவேளை இந்த மாலை வேளையில நான் உங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறேன், I say God is going to bless you and he's blessed you and will continue to bless you. நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் என்று நான் சொல்வேன். Hallelujah. Hallelujah. See, now faith is rising inside you. நமக்குள்ள அந்த விசுவாசத்தின் அளவுகோல் பெரிதாக கொண்டிருக்கிறது. Why? Because I'm telling you what the Bible is telling about you and me. நான் எதை சொல்லுகிறேன்னா நம்மளுடைய பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் சொல்லுகிறேன். So but if you keep listening to somebody who says you are good for nothing, you become good for nothing. உங்களை யாராவது நீ என்றுக்கும் உதவாதவன், நீ உதவாக்கரன் என்று நீங்க சொல்லுகையில் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உதவாக்கரர்களாகவே ஆகிவிடுவீர்கள். So Jabez was listening to his name as a sorrow causer from the time he was a baby. ஏபேசு அப்படிதான், எப்பொழுதுமே அவனை எல்லாருமே துக்கத்தின் மனுஷன் என்று சொல்றது அவன் கேட்டு அவன் துக்க மனுஷனாகவே ஆகிவிட்டான். So everywhere he went he thought he was the cause of every sorrow. அவனை பற்றி அவன் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, நான் ஒரு துக்க மனுஷன் என்று, எங்க போனாலும் அவன் துக்க மனுஷன் என்று அவனை வெளிப்படுத்துவான். Wherever he went he thought because of me there's something bad happening there.
அவன் எங்க போனாலும் எந்த ஒரு சம்பவமானாலும் இது என்னாலேயே இப்படி ஆயிற்று என்று சொல்லி புலம்புவான். And he took responsibility for every mistake because that's what he heard being spoken about him. இதுக்கெல்லாம் முற்றிலும் என்னால தான் ஆனது, இது என் மேல தான் வரணும், ஏன்னா நான் போற இடத்துல எல்லாமே ஒரு சம்பவம் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்று மிகவும் துக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. But I thank God for the scriptures. நான் இந்த வசனத்தை குறித்து நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். Though it's a very few verses about this man Jabez, இந்த மனுஷனை பற்றி சில இடத்துல தான் நாம் பேசப்பட்டிருக்கிறது. but we learn a very big lesson from this man. ஆனால் மிக பெரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இதனால. Oh, praise the Lord. Praise the Lord. His mother called him Jabez. அவருடைய தாய் அவரை கூப்பிட்டது ஜேபேஸ். But I don't know what happened to the father. தகப்பனை பற்றி எங்களுக்கு No தெரியாது. news. நாம் தெரியாது. No news. எந்த செய்தியும் இல்லை. The father was missing. தகப்பன் அங்கே இல்லவே இல்லை. Where's the father? எங்க போனார் தகப்பன்? That's why I tell the fathers, you be there to teach your children the way they should go. அதனால தான் நான் சொல்லுகிறேன், பெற்ற தகப்பனார்களே, நீங்க உன் பிள்ளைகளோடவே இருந்து அவங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்க கூடவே இருக்கணும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். Will the fathers say amen? எல்லா தகப்பன்மார்களும் சொல்வீர்களா ஆமென் என்று? ஆமென் சத்தமாக. I also got children. நான் கூட ஒரு தகப்பன் தான். Where was the father? எங்க அப்போ தகப்பன் எங்க போனார்? We don't know. எங்களுக்கு தெரியாது. Father was busy somewhere else. தகப்பன் எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பிஸியா இருந்தார். Maybe that's why the mother could not take it and called him cause of sorrow. இதனாலேயே தாய் என்றவள் அவனை ஏபேஸ் என்று பெயரிட்டு கூப்பிட்டாள். But this man, when he grew up, this boy grew up. ஏபேஸ் பெரியவன் ஆக ஆக there was a revelation upon his life one day. அவனுடைய வாழ்க்கை பற்றி ஒரு பெரிய வெளிப்படுதல் அவனுக்கு உண்டாயிற்று. He thought about his life. அவனுடைய வாழ்க்கை பற்றி அவன் சிந்தித்து யோசித்தான். He said, am I the sorrow causer? நான் ஒரு துக்கத்தை உண்டாக்குகிற மனுஷனா? There's a story. இது ஒரு கதை. There was an eagle who laid an egg right on top of a mountain. ஒரு கழுகு ஒரு மலையின் உச்சியில தன் முட்டைகளை வைத்து கொண்டிருக்கிறது. So this one day one of these eggs rolled down the slope of this mountain. ஒரு நாள் அந்த முட்டைகள் என்ன ஆகிவிட்டதுன்னா காற்றுனால கீழே விழுகிற ஒரு சம்பவம், அங்கிருந்து அது உருண்டிக்கொண்டே வருகிறது மலை உச்சியில். Then it landed in a pen of chicken. ஆனால் அது உருண்டி வந்த வேகத்தை பார்த்தா உடைக்கப்பட வேண்டியது, ஆனால் அது கோழி குஞ்சு இருக்கிற இடத்துல வந்து விழுந்தது. And so the mother hen began to sit in this egg, and one day it broke open and there came a small eaglet. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த கோழி என்ன ஆகுதுன்னா முட்டை ஒடிச்சு வெளியே வரும்னு பார்க்கும் பொழுது இங்க வருது கழுகு குட்டி வெளியே வருகிறது. So along with this small other chicken, even the eaglet began to behave just like the chicken. எல்லாமே வழக்கம் போல அங்க இருந்த கோழி குஞ்சுகள் போலவே கழுகு கூட தன்னை தான் மாற்றிக்கொண்டது. It ate worms. அது புழுவை தின்றது. It quacked, just flew a little and stopped because it thought it could not fly no more. அது ஒரு சின்ன தூரத்துக்கு தான் பறக்க முடிஞ்சது. ஏன்னா கோழி எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் இதுவும் பறந்தது. One day, ஒரு நாள் as he was drinking water, அது தண்ணி குடிக்கும் பொழுது on the reflection he saw a big huge bird with its wings spread out, flying and soaring in the sky. அது தண்ணி குடிக்கையிலே மேலே நல்ல சிறகுகளை விரித்து அனாந்து பறந்து கொண்டிருக்கிற ஒரு கழுகை பார்த்தது. And it said, how lovely this bird looks. பா எவ்வளவு அழகாக இருக்குது இந்த ஒரு கழுகு. Look at myself. ஆனால் என்னை பாருங்கள், I wish I can fly like that. நானும் அப்படி பறந்திருந்தா நல்லா இருக்கும். Next day it came to drink water. மறுபடியும் நெக்ஸ்ட் டே அது அங்க தண்ணி குடிக்க வருது. It looked at itself in the water. அது அதையே பார்த்து கொள்ளுது. And he said, hey, I don't look like my brothers. ஏய் நான் என்னப்பா என் அண்ணன் தம்பி போல நான் இல்லையே. I look different. நான் ஒரு மாதிரி வித்தியாசமா காணப்படுகிறேனே. So he stretched his arms. ஓ அப்போ அது சிறுக வெறிக்கிறது. And then he says, whoa, it's longer than my brothers. ஓ இது என்னுடைய தம்பி அண்ணன் காட்டிலும் பெருசா இருக்கிறது. And so one day he climbed up a mountain. So ஒரு நாள் அது மலையின் உச்சிக்கு போனது. And he said, let me see if I can fly because I look more like that than like this. ஆனால் பார்த்து விடலாம், நான்
கழுகை போல தானே இருக்கிறேன், கழுகை போல பறக்க முடியுமா பார்க்கலாம், ஏன்னா கோழி குஞ்சு என் அண்ணன் தம்பி இருக்கிற போல நான் எந்த வகையிலும் இல்லையே, பறந்தே பார்த்துடலாம்னு நினைக்கிறது. He took off from the cliff of that mountain. He stretched forth his wings and he began to fly for the very first time in his life. அது சிறகுகளை விரித்து அந்த மலையின் உச்சியிலிருந்து பறக்க ஆரம்பித்து விட்டது. அது முதல் தடவையாக அவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Let me talk to you because you are not a chicken. You are supposed to be flying high in the kingdom of God. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க கோழி குஞ்சுகள் அல்ல, நீங்கள் சிறகுகளை விரித்து நீங்கள் பறக்கக்கூடிய கழுகை போல இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Only a chicken will do chicken things and it will land on the floor. It cannot fly any high, but the eagle will fly above the storm. இது கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு அளவுக்கு தான் பறக்க முடியும், ஆனால் கழுகு அப்படி இல்லை, எல்லாத்தையும் தாண்டி பறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. So this is revelation. இதுதான் வெளிப்படுத்தல். ஏபேசுக்கு வெளிப்படுத்தின ஒரு வெளிப்படுத்தல் இதுதான். He said to himself, அவனை பற்றி பேசுகிறான், there's a God in heaven. எனக்கு ஒரு அழைப்பு உண்டு பரலோகத்தில். There's a God in heaven. எனக்கு ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Let me talk to him about me. நான் அவரிடத்தில் என்னை பற்றி பேசி விசாரிக்கிறேன். Oh, hallelujah. Hallelujah. This evening, don't waste your time talking to anybody. Call on God. இந்த மாலை வேளையில நீங்க இவங்க கிட்ட பேசி உங்களுடைய நேரத்தை செலவழியாதீங்க, மாறாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். And verse number 10 says, verse number 10, 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, and Jabez called on the name of the Lord. அப்பொழுது ஏபேசு கூக்குரலிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். You know what is God's telephone number? கர்த்தருடைய தொலைபேசி எண் என்ன தெரியுமா? தெரியுமா? Jeremiah 33 and verse 3. எரேமியா 33 3வது So his வசனம். number is 333. 333. You know what it says? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Call unto me and I will answer thee. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். Come on, everybody say after my brother. சொல்லுங்க எல்லாரும் என்னை நோக்கி பாருங்க. Call unto me and I will answer thee. சொல்லுங்க brother. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். One more time, one more time. இன்னொரு விசை சத்தமா தைரியமா கூப்பிடுங்க. யாரை கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? கர்த்தரை கூப்பிடுவோம் இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். Oh, praise the Lord. Praise the Lord. He did not say, call unto me and I will see if I can answer you. அவர் இப்படியாக சொல்லல, என்னை நோக்கி கூப்பிடு, முடிஞ்சா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். He never said, call unto me, if I'm free I'll answer you. என்னை நோக்கி கூப்பிடுப்பா, பார்க்கலாம், எனக்கு டைம் இருந்தா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லல ஆண்டவர். He never said, call unto me and I do not know if I can help you. என்னை நோக்கி கூப்பிடு, பார்க்கலாம் என்னால உனக்கு எதுனா உதவி செய்ய முடியுமா இல்லையான்னு ஆண்டவர் சொல்லல. But he says, call unto me and I will answer you. ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். Oh, somebody shout hallelujah. Hallelujah. I will answer you. Pardon. He said, I will answer you. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு பிரதி உத்தரவு கொடுப்பேன். Tell your neighbor, he will answer you. உங்களுக்கு உங்களுடைய குறைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். He will. அவர் நிச்சயமாகவே, he will surely answer you. நிச்சயமாகவே எனக்கு பதில் அளிப்பார். Because he promised to answer you. அவர் என்ன எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரோ அதற்கு பேசுவார். Heaven and earth will pass away. அவருடைய வார்த்தை என்றுக்கும் அது heaven and earth will pass away, but his word will never pass away. அவருடைய வார்த்தை என்றுக்கும் ஒளிந்து போகாது. Your amen is very sad. உங்களுடைய ஆமென் பார்த்தா வசனத்துக்கு ஏற்ப இல்ல. Come on, call சத்தமாக சொல்லுவோம் ஆமென். Let the devil know we are having a good time. சாத்தானுக்கு தெரியணும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறோம். Amen. Amen. We are talking about a God who says, I will answer you anytime you call him. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீங்க எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் கூப்பிடுங்க. He neither slumbers nor he neither sleeps. அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். Amen. Amen. In the morning you can call him. அந்த மாதிரி ஒரு தேவனை நீங்க எப்பொழுதும் கூப்பிடலாம். In the afternoon you can call him. எப்பொழுதும் நீங்க கூப்பிடலாம். In the evening you can call him. மாலை வேளையில நீங்க கூப்பிடலாம். Because he says, call unto me and I will answer thee. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். Somebody shout a big hallelujah this evening. Hallelujah. 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 Some of you are running behind man, that is why you are in trouble.
சில பேர் பார்க்கிறேன் மனிதர்கள் பின்னாலவே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு தான் You உங்களுக்கு trusted பிரச்சனை. your uncle, your auntie, your grandmother. That's why you're crying. மாமா மச்சான் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு பிரச்சனைகள். Some of you trusted in your own strength. That's why you're sitting and crying. சில பேர் சுயபலத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு தான் Some பிரச்சனைகள். of you trusted in your bank balance. You're crying. சில பேர் பணம் பேங்க்ல இருக்கிற பணத்தை பற்றி தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். You know, in Canada, there's a forest fire which is happening in one particular place. கனடா என்ற தேசத்தில் ஒரு காட்டின் பகுதியில் நெருப்பு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. You know, thousands of people have been evacuated. ஆயிரம் கணக்கான ஜனங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். Hundreds of homes have been burnt to ashes. நூற்றுக்கணக்கான வீடுகள் பற்றி சாம்பலாகி விட்டது. In a minute, ஒரு நொடியில completely wiped out. எல்லாம் முடிந்து போயிற்று. Hallelujah. ஹalleluya. Some trust in horses. சில பேர் குதிரைகள் மேல் நம்பிக்கை. Some trust in chariots. சில பேர் ரதங்கள் மேல் நம்பிக்கை. Oh, but we trust in the name of the Lord of God. நாங்களோ கர்த்தரின் நாமத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Come on, put your hands together and clap for Jesus. கரங்களை தட்டி. We trust in the name of the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. So this Jabez called on God. So Jabez called on God. So ஏபேசு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். He said, God. கர்த்தாவே. He made 4 prayers. 4 requests. நான்கு கர்த்தரிடத்தில் 4 ஜெப குறிப்புகளை வைத்தான். He said, அவன் சொன்னது, bless me indeed. கர்த்தாவே என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும். Come on, lift your hands and just ask the Lord. Come on, lift your hands. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும். Bless me indeed. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும். Bless me indeed. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும். Lord, you're the source of every blessing. You're the source of every blessing. நீங்க எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தலையாக இருக்கிறீர் ஆண்டவரே. You're the goodness. நீங்க தான் நல்லவர். You're the holy God. நீங்க மகா பரிசுத்தமுள்ள தேவன். You're the source of life itself. நீங்க எங்களுடைய ஜீவ ஆதாரமாக இருக்கிறது. I call unto you. ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Bless me. என்னை ஆசீர்வதிங்க. Bless me. என்னை ஆசீர்வதிங்க. Bless me. என்னை ஆசீர்வதிங்க. Hallelujah. Hallelujah. Bless me. என்னை ஆசீர்வதிங்க. Oh, praise the Lord. Oh, praise the Lord. Now we pray, bless everybody. நாங்க மற்றவர்கள் எல்லாரையும் Oh, ஆசீர்வதிக்கிறோம். bless the world. ஓ ஆண்டவரே இந்த உலகத்தை ஆசீர்வதிங்க. He prayed, bless me. இவன் சொல்றான் என்னை மட்டுமே நீங்க ஆசீர்வதிக்கணும். Bless me. என்னை முதலாவது என்னை ஆசீர்வதிங்க. Because if you bless me, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் I can bless somebody else. நான் அநேகர்களை Oh, ஆசீர்வதிப்பேன். hallelujah. ஹalleluya. If I am blessed, I can bless somebody else. நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் நான் அநேகர்களை ஆசீர்வதிப்பேன். Generally speaking, bless the world is not a nice prayer. ஒரு உலகத்திற்காக வேண்டிக் கொள்கிறது ஒரு பெரிய ஜெபம் அல்ல. No, very simple. Lord, bless the world. That's not a correct prayer. அது மிகவும் சரளமாக இருக்கிறது. ஆண்டவரே உலகத்தை ஆசீர்வதியும் என்று. Be specific in when you pray. நீங்க குறிப்பாக ஜெபிக்கிறது தான் நல்லது. Be specific. குறிப்பாக. I pray for so and so. Use their name and pray specifically. எதை குறித்து நீங்கள் பேசினாலும் குறிப்போடு பேசணும், கருத்தோடு பேசணும். He said, God, கர்த்தாவே, I know you're a God who can bless. நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க என்று எனக்கு தெரியும். You see, very important. Unless you know, why do you go to a doctor? Why do you go to a doctor? நீங்க ஏன் ஒரு வைத்தியன் கிட்ட போறீங்க? Why you go to a doctor? ஏன் டாக்டர் கிட்ட போறீங்க? Because you know this doctor has learned whatever he's learned to diagnose your problem and give you a prescription. You know very well. வியாதிக்கேற்ப அவர் தேர்வு பெற்று வந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்க போறீங்க. You know he's a doctor. உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு டாக்டர் என்று. That's why you go to a doctor. அதனால தான் நீங்க அங்க போறீங்க. Why do you go to God? Why do you go to God? Why do you go to God? Why do you go to God then? நீங்க ஆண்டவர் கிட்ட ஏன் போறீங்க? Why do you go to God? ஏன் ஆண்டவர் கிட்ட போறீங்க? Because I know he will bless me. ஏன்னா அவர் எப்படி ஆகிலும் என்னை ஆசீர்வதிப்பார் என்றது எனக்கு Do தெரியும். you understand? உங்களுக்கு புரியுதா? See, if you go to God உங்களுக்கு ஆண்டவர் வேணும் என்றால் and don't ask that God will bless you, நீங்க ஆண்டவர் என்னை நீங்க ஆசீர்வதியும் என்று சொல்லவிட்டால் it's like going to the doctor இந்த டாக்டர் கிட்ட போய் and then saying nothing to the doctor and telling him nothing. டாக்டர் கிட்ட போயிட்டீங்க ஆனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. That's how it is. அப்படிதான் இருக்குது ஆண்டவரை நீங்க பார்க்கிற When you go முறை. to the Lord, when you go to God in prayer, எப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நாடி போகிறீங்களோ ask like Jabez, இந்த ஏபேசை போல கேளுங்க. bless me indeed.
ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும். Because I know you are a God who can bless me. எனக்கு தெரியும் நீங்க என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பீங்க என்று. Because you made the heaven and you made the earth. ஏனென்றால் நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். That's an awesome God. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். And so if you speak a word of blessing on me, நீங்க ஒரு வார்த்தை என்ன நோக்கி பேசிவிட்டால் I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக Somebody shout hallelujah. ஹalleluya. One word from heaven. ஒரே ஒரு வார்த்தை One word from heaven. ஒரு வார்த்தை Will change பரலோகத்தில் our destiny. எல்லாவற்றையும் மாற்றிவிடும். Hallelujah. ஹalleluya. But heaven is waiting for you. இன்றைக்கு பரலோகம் உங்களை நோக்கி பார்க்கிறது, We are saying பேசுகிறது. heaven do something in my life. பரலோகத்தை பார்த்து ஏதாவது ஒன்று செய்யுங்க No, என் வாழ்க்கைக்கு. but heaven is waiting for you. ஆனால் பரலோகமே உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. Tell your neighbor, heaven is waiting for you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம் உங்களுக்கு பார்த்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். Tell somebody, heaven is waiting for you. பரலோகம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Why is heaven waiting for you? ஏன் பரலோகம் உங்களுக்காக வெயிட் Because பண்ணிட்டு? heaven is waiting for your call. ஏனென்றால் உங்களுடைய தொலைபேசிக்காக பரலோகமே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Heaven is waiting for your call. பரலோகம் உங்களுடைய ஒரு கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Why isn't Sandeep called heaven? ஏன் பிரதர் சந்தீப் பரலோகத்தை பார்த்து கூப்பிடல? They are waiting for your call. ஏன்னா எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. When you call to heaven, நீங்க எப்பொழுது பரலோகத்தை பார்த்து கூப்பிடுறீங்களோ, the Lord will take that call and send a blessing from heaven to you. அந்த தொலைபேசி மூலமாக நீங்க பேசுகிற எல்லா குறிப்புகளும் கர்த்தர் கேட்டு அதுக்கேற்ப ஆசீர்வாதத்தை உங்களை நோக்கி அனுப்புவார்களாக. Hallelujah. Hallelujah. Let today be the day when you call on the name of the Lord. நான் சொல்லுகிறேன், நீங்க கூப்பிடுகிற நாளிலே It'll be hopefully this is the day you'll call on the name of the Lord. இன்றைக்கு தான் நீங்க கர்த்தரை நிச்சயமா ஏபேசை போல கூப்பிடணும்னு நான் சொல்லுகிறேன். Second prayer request. இரண்டாவது குறிப்பு, He said, God, enlarge my territory. கர்த்தாவே என்னுடைய கூடாரங்களை நீர் விஸ்தாரமாக்கும் என்று சொன்னான். What are we praying? நம்ம என்ன கேட்கிறோம்? Some of us, not everybody. சில பேர், எல்லாரும் இல்ல. All of you nice people. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஹalleluya சொல்லுங்க. Nice people. But some of us can pray like this. ஆனா சில பேர் இப்படியாக ஜெபிக்கிறாங்க. Lord, just give me one meal a day. ஆண்டவரே ஒரு வேளைக்கு சாப்பாடு கொடுங்க எனக்கு. I'm not asking for much. வேற எதுவும் நான் அதிகமா கேட்கலையா? Give me a small mat and a small pillow. அப்பா ஒரு படுக்கை, சின்ன படுக்கை, ஒரு தலகாணி கொடு போதும். That was not Jabez's prayer. ஆனா ஏபேசுடைய குறிப்பு இப்படியாக இருக்கல. You learn to pray like Jabez. நீங்க ஏபேசை போல முறையிட கற்றுக்கொள்ளுங்கள். He said, God, ஆண்டவரே, I am not interested in one bed. நான் எனக்கு ஒரு படுக்கை போதாது. Give me 100 beds. எனக்கு நூற்றுக்கணக்கான படுக்கைகள் So தேவை. I can invite everybody who doesn't have a bed to come and stay at home. படுக்கை இல்லாதவர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் அவங்களுக்கு படுக்கைகளை கொடுப்பேன். Don't give me one bun. எனக்கு ஒரு பண்ணு போதாது. I need a big biryani. பெரிய பாத்திரம் அளவுக்கு நிரப்பப்பட்ட So பன்களை I can feed people in need. நான் எல்லாருக்கும் அதை வைத்து Oh, கொடுப்பேன். somebody shout hallelujah. ஹalleluya. Enlarge my coast. ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தை விஸ்தாரப்படுத்து. Enlarge my coast. ஓ என்னுடைய இடத்தை நீங்க விஸ்தாரப்படுத்துங்க ஆண்டவரே. When did you come to know the Lord Jesus Christ? நீ எப்போ ஆண்டவரை நோக்கி நம்பி வந்தீர்களோ? 20 years back. 20 வருஷம் முன்னாடி. That's very good. அது ரொம்ப நல்லது. But in 20 years have you grown? இந்த 20 வருடங்களாக நீங்க வளர்க்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? Or are you the same baby Christian? நீங்க அதே மாதிரி சிறு குழந்தைகள் போலவே இருக்கிறீங்களா? Are you still crawling and wanting milk from heaven? இன்னும் தட்டி தடுமாடி சின்ன குழந்தைகள் போல பாலை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? You must grow as well and enlarge your territory spiritually. நீங்கள் பெருகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பெருகி பழகி கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். Oh, hallelujah. Hallelujah. Oh, praise the Lord. Praise the Lord. Peter said, grow in the grace and the knowledge of the Lord Jesus Christ. நீங்கள் கர்த்தரின் கிருபையினாலும் ஞானத்தினாலும் வளர்வீர்களாக என்று பேதுரு சொல்லுகிறார். Peter said, Christian, grow in the Lord. Peter said, grow. பேதுரு சொல்லுகிறார், நீங்க வளரணும் என்று சொல்றார். Amen. Amen. So today you better ask the Lord. இன்றைக்கு நீங்க கர்த்தரை இப்படி தான் கேட்க போறீங்க. Enlarge my coast. ஆண்டவரே என்னுடைய இடங்களை நீ விஸ்தாரப்படுத்து என்று கேளுங்கள். Enlarge my spiritual territory. ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விஸ்தாரப்படுத்தும் ஆண்டவரே. Enlarge my physical boundaries. ஆண்டவரே என்னுடைய கண்கள் பார்க்கிற இடமெல்லாம் பெருகச் செய்வீராக Oh, ஆண்டவரே. somebody ought to say hallelujah. Hallelujah.
If you're seated very quietly, நீங்க if you're seated very quietly here, இப்படியே சத்தமில்லாத உட்கார்ந்துட்டு இருந்தா, that means you're not interested. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தின் மேல ஆசை இல்லை, வாஞ்சை இல்லை. You're saying, brother, எனக்கு ஒரே பில்லோ போதும், ஒரே பாய் போதும் சொல்றீங்க. You will tell that for me one mat and one pillow is enough. But if you say, God, increase my territory, ஆனால் நீ கர்த்தாவே என்னுடைய இதை விஸ்தாரமாக்கும் என்று சொன்னால், you better shout hallelujah. Hallelujah. You say, God, it's me. I want my territory increased. ஆண்டவரே, இது நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னுடைய இடமெல்லாம் நீங்க விஸ்தாரப்படுத்தணும் என்று சொல்லணும். Come on, lift your hands right now. Lift your hands right now. Hallelujah. உங்களுடைய கரங்களை make a prayer right now. Make a prayer. இப்பொழுது ஒரு ஜெபத்திற்கு போ. Say, Lord, ஆண்டவரே, enlarge my territory. என்னுடைய இடத்தை நீ விஸ்தாரப்படுத்தும். Enlarge my spiritual territory. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ விஸ்தாரப்படுத்தும். Enlarge my natural territory. என்னுடைய கண்கள் பார்க்கிற கடலெல்லாம் நீங்க விஸ்தாரப்படுத்தணும். I receive it. அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The third prayer. மூன்றாவது குறிப்பு. Your hand will be upon me. உங்களுடைய கரம் என் மேல வைக்கப்பட்டிருப்பதாக. Oh, praise the Lord. Hallelujah. Oh, praise the Lord. Oh, praise the Lord. Hallelujah. Hallelujah. He knew அவனுக்கு தெரியும் God's blessing is good. கர்த்தரின் ஆசீர்வாதம் நல்லது என்றது. He knew அவனுக்கு இன்னொன்றும் தெரியும், expanse of territory is very good. கூடாரத்தை விஸ்தாரப்படுத்துறது கூட ரொம்ப நல்லது என்று. But without God's presence, those things are of no use. தேவ பிரசன்னம் இல்லாமல் அவைகளெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதது என்று எதுவும் அவனுக்கு தெரியும். Hallelujah. 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 He said, Lord, your presence let it be upon me. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. What do you mean the presence? பிரசன்னம் என்றால் என்ன? Presence means number one, direction. தேவனுடைய பிரசன்னம் என்றால் அது ஒரு வழிகாட்டி. What happened in the Exodus story? ஆதியாகமத்திலே என்ன ஆகிறது தெரியுமா? There was a cloud and a pillar of fire which led the children of Israel. மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. So the presence of God gave direction. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வழியை காண்பிக்கும். Number two, இரண்டாவது, the presence of God means illumination. தேவ பிரசன்னம் என்றால் ஒரு மாற்றங்களை தரக்கூடியது. It means to brighten up things. அந்தகாரத்தை ஆண்டவர் அதை வெளிச்சமாக மாற்றக்கூடிய காரியங்கள். So in the dark, in the Exodus story, இந்த அந்தகாரத்தில் இருந்த யாத்ராகத்தின் ஒரு கதை, there was a pillar of fire which brightened the darkness. அக்கினி ஸ்தம்பம் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றினது. Third, மூன்றாவது, the presence of God means fruitfulness. தேவ பிரசன்னம் என்றால் அது பலன் கொடுக்கிற ஒரு. Hallelujah. Hallelujah. They increased mightily. அது தேவன் அது மிகவும் அதிகமாக பெருக செய்தது. God increased their flocks. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆட்டு மந்தையை பெரிதாக்கினார். They didn't need a clothes change. That was taken care. அவங்க நாடதோறும் புது உடைகளை போட வேண்டிய அவசியமே இல்லாத இருந்தது. That's the presence of God. அதுதான் தேவ பிரசன்னம். Hallelujah. Hallelujah. Oh, praise the Lord. Oh, hallelujah. God says, I'm going to be with you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். Old Testament. பழைய ஏற்பாடு. God was with them. கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். Listen very carefully. நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். The Lord was with them. கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாடிலோ the Lord is in them. கர்த்தர் அவங்களுக்குள்ள இருக்கிறார். Hallelujah. 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 I am not looking for a cloud to lead me. நான் ஒரு மேக ஸ்தம்பத்தை பார்க்கல என்னை வழிகாட்டணும் என்று. I am not looking for a pillar of fire to take me places. நான் அக்கினி ஸ்தம்பத்தை தேடி பார்த்ததில்லை எனக்கு வழிகாட்டும் என்று. The Holy Ghost is in me and within me. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளவே இருக்கிறார், என்னிலேயே இருக்கிறார். He will tell you where you should be going. அவர் சொல்வார் நான் எங்க போகணும் என்று. Lift your hands and praise the Lord. கர்த்தரை கரங்களை உயர்த்தி கர்த்தரை thank you for the Holy Spirit. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you for his leading direction. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக. Holy Spirit, we acknowledge your presence. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. In my life. என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. And the last fourth prayer, நான்காவது குறிப்பு, you will keep me from evil. என்னை எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. Keep me from evil. எல்லா பொல்லாங்கிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. Matthew chapter 6, Jesus taught us to pray. Matthew 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ஜெபத்தை எப்படி ஏறெடுக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறார். He says, deliver us from the evil one. அவர் சொல்லுகிறார், எங்களை எல்லா பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கும் என்று. He says, Lord, I know that you bless me. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பீங்க என்று. I know you enlarge my course. எனக்கு தெரியும் நீங்க என்னுடைய கூடாரத்தை விஸ்தாரப்படுத்துவீர் என்று. Thank you, your presence is with me. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் என் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. But I also know there's an evil one who comes to rob what you gave me. எனக்கு இன்னொன்றும் தெரியும், சாத்தானானவன் எப்படியாவது என்னை எதிர்த்து வருவான் என்றும் தெரியும். I recognize the evil one. நான் அவனை பார்த்து விட்டேன். Help me. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். Keep me. ஆண்டவரே, இது பொல்லாங்கிலிருந்து, Keep me. பொல்லாங்கிலிருந்து என்னை There are some of தூரப்படுத்து. you sitting here. Some of you sitting here in this இங்க place. சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. You have not done any harm. நீங்க யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யல. But trouble came knocking at your door. ஆனா கெடுதல் உங்களை பார்த்து வந்தது. You were good. நீங்க ரொம்ப நல்லவங்களா But இருந்தீங்க. evil came. ஆனால் தவறானது உங்களை நோக்கி It's வந்தது. not because you're bad it came. உங்களுடைய தவறான அணுகுதல்னால வரல. It's because of the evil one who wants to destroy what God has given unto you. அந்த சாத்தான் கொள்ளை எடுக்கணும் என்றே உங்களை நோக்கி வந்தான். What should you do? என்ன பண்ணணும் நீங்க? You should pray to God நீங்க கர்த்தரிடத்தில் இப்படியாக ஜெபிக்கணும். and say, God, in the name of Jesus Christ, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால thank you for the power of the Holy Spirit. தேவ வல்லமைக்காகவும் பரிசுத்த ஆவியானவருக்காக நான் நமக்கு நன்றி We come செலுத்துகிறேன். against every spirit of evil. நாங்க எல்லா அசுத்த ஆவியின் எதிர்த்து நிற்கிறோம். In the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால let it go from my life in Jesus' name. அந்த பொல்லாத ஆவி எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் Oh, நாமத்தினால. somebody lift your hands and say, praise the Lord. ஹalleluya. Oh, thank you, Lord Jesus. ஹalleluya. Thank you because I have the power to keep evil away from me. நன்றி இயேசுவே, உம்முடைய வல்லமைக்காக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறதுக்காக. The power of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் வல்லமை is the only power அது ஒரு வல்லமை தான் to keep away evil. நம்மளை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி Let me காக்க. say it one more time. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், The power of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் is the only power அது ஒரே ஒரு வல்லமை to தான் keep away evil from உங்களை you. எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காத்துக் கொள்ளுகிறது. Somebody ought to say hallelujah. ஹalleluya. நீங்க யாராலும் Somebody ought to சத்தமாக say நன்றி hallelujah. சொல்லணும். ஹalleluya. Oh, hallelujah. ஹalleluya. The Spirit of God is upon us. தேவ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். Will you say amen if you have the Spirit inside you? இருந்தா நீங்க ஆமென் என்று சொல்லுங்க. If you have the Spirit inside you, say hallelujah. உங்ககிட்ட Now when the Holy Spirit is inside you, எப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரோ, the evil spirit cannot be with the Holy Spirit. அசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்க முடியாது. You understand? புரியுதா? So if the evil one is trying to get inside, அசுத்த ஆவி உங்களை உள்ள பிரவேசிக்க பார்த்தால் what must you do? முதலாவது நீங்க என்ன செய்வீங்க? It's like your own house, your own living room, your own bedroom. நீங்க என்ன செய்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை அவனுக்கு ஒப்பு கொடுக்க No, I'm ஆரம்பிச்சீங்க. just saying, just imagine your own house, your own house, நீங்க ஒரு சொந்த வீடு இருக்கிறது மாதிரி your யோசித்து own bedroom. உங்களுடைய சொந்த பெட்ரூமை யோசித்து பாருங்க. Nobody from the road can walk into your bedroom, can they? யாருன்னா வெளியே இருக்கிற ஆள் நேர பெட்ரூம்ல வந்துர முடியுமா உங்க Will வீட்ல? you allow them to come and walk into your house? நீங்க யாரையும் வந்து வாப்பா எங்க வீட்ல வந்து படுத்துக்கோன்னு சொல்லிட If they முடியாது. come in like that, அப்படி வந்தாங்கன்னா it is called unlawful entry. அது சட்டத்திற்கு விரோதமான ஒரு நுழைவு. It is illegal. அது சட்டத்திற்கு விரோதமானது. Oh, the devil has come into our lives illegally. அந்த பொல்லாத பிசாசு இப்படிதான் சட்டத்திற்கு விரோதமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கான். What must you say? என்ன பண்ணணும்? என்ன பார்த்து சொல்லணும்? Get out in the name of Jesus. பொல்லாத பிசாசே போ இயேசுவின் Get out in the நாமத்தினால. name of Jesus. பொல்லாத பிசாசே போ You have no இயேசுவின் right to நாமத்தினால. be inside my family. உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது என் வாழ்க்கையில வர You சொல்ல? cannot mess with my body. நீ என்னுடைய தேகத்துல தங்கி இருக்க You முடியாது. can't mess with my children. நீ என்னுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்க முடியாது. You can't mess with my ministry. நீ என்னுடைய ஊழியங்களை கெடுக்க முடியாது. You can't mess with my finances. நீ என்னுடைய பொருளாதார நெருக்கடியை தர முடியாது. You can't come against my peace and my joy. நீ என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தை கெடுக்க முடியாது. Get out பொல்லாத பிசாசே in போ the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. ஹalleluya. That's what you must do. That's what you must do. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். That's what you must do. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். We're going to pray right now. இப்பொழுது நம்ம ஜெபிப்போமாக. Stand to your feet, please. இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Stand to your feet, please.
எழுந்து நிற்போம். Hallelujah. ஹalleluya. Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Everybody look at the Lord. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Look to the Lord. கர்த்தரை மட்டுமே நோக்கி பாருங்கள். 4 prayers. ஓ கர்த்தாவே ஜெபம். 4 prayers. 4 குறிப்புகள். Jabez made 4 prayers. ஏபேஸ் 4 குறிப்புகளை இட்டான். Bless me. Bless me, என்னை ஆசீர்வதிங்க. Come on, open your mouth. எல்லாரும் சொல்லுங்க. Open your வாய்களை mouth. திறந்து கர்த்தரை Open நோக்கி your mouth. சொல்லுங்க. Open என்னை your mouth. ஆசீர்வதிங்க. Oh, bless me. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. Bless me. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. Oh God in heaven, bless me. ஓ பரலோக தேவனே என்னை ஆசீர்வதிங்க. Oh God in heaven, bless me. ஓ பரலோக தேவனே என்னை ஆசீர்வதிங்க. I can't hear you. நான் உங்களுக்கு சத்தமாக பேச சொல்லுகிறேன். I can't hear you. ஓ நான் கேட்க முடியலையே. I can't hear you. ஓ உங்களுடைய வாய்ஸ் நான் கேட்க I முடியல. can't hear you. உங்களுடைய சத்தமாக பேசுங்க. Come on, it's your life. It's your life. இது உங்களுடைய வாழ்க்கை. You must open your mouth. நீங்க தான் கதறி கேட்கணும் Let ஆண்டவரிடத்தில். heavens open. Listen to your cry. இன்றைக்கு பரலோகம் உடைய ஜெப குரலை கேட்கட்டும். Let heaven listen to your cry. இன்றைக்கு ஜெபம் கேட்கப்படட்டும் I பரலோகத்தில். want to tell you this evening. இந்த மாலை வேளையிலே No more curse. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. No more curse. எந்த சாபமும் இல்லை. Everything is a blessing. எல்லாமே ஆசீர்வாதமாக Come on, மாறிக்கொண்டிருக்கிறது. open your mouth this evening எல்லாரும் வாய்களை திறந்து இந்த மாலை and வேளையிலே say, I am blessed. எல்லாரும் சொல்லுங்க நான் I am ஆசீர்வதிக்கப்பட்டவன். blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். I call like Jabez called. I am blessed. நான் ஜேபேசை போல சொல்லுகிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் I ஆசீர்வதிக்கப்பட்டவள். could have been a sorrow causer, நான் துக்க செய்தி சொல்லுகிறவர்கள் அல்ல. but not anymore. இனிமேல் அல்ல. Not anymore. இனிமேல் எப்பொழுதும் இல்லை. I am a joy bringer. நான் ஒரு நற்செய்தியை கொண்டு போகிறவன். Wherever I go, I take a blessing. நான் எங்க போனாலும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வேன். Wherever I go, I take a privilege, a blessing from God. நான் எங்க போனாலும் தேவனால கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வேன். Wherever I go, I carry the joy of the Holy Ghost. நான் எங்க போனாலும் தேவ சமாதானத்தோடு செல்வேன். Come on, open your mouth. வாய்களை திறந்து Open சொல்லுங்க. your mouth. உங்களுடைய வாய்களை நன்றாக Say, திறந்து I சொல்லுங்க. am blessed. சொல்லுங்க நான் I am ஆசீர்வதிக்கப்பட்டவன். blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். Somebody has told you you are cursed. I want to say no. I want to rule it, overrule it, and say you are blessed. உங்களை யாராவது பார்த்து சாபமிட்டு இருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அதல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். I am a man of God. I decree over your life you are blessed. ஒரு தேவ மனுஷனாக சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Every curse is broken. எல்லா சாபங்களும் மாறி போயின. Every curse is broken. எல்லா சாபங்களும் In உடைக்கப்பட்டன. the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே. Come out. ஹalleluya. Every evil spirit come out. பொல்லாத ஆவியே வா வெளியே. Every evil spirit come out. பொல்லாத ஆவியே வா வெளியே. Every evil spirit come out. பொல்லாத பிசாசே வா வெளியே. Every curse be broken. எல்லா சாபங்களும் உடைக்கப்படுவதாக. In the name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus. இயேசுவின் I நாமத்தினாலே. decree the blessing of God. இதை நான் இயேசுவின் நாமத்தினாலே In the சொல்லுகிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Oh, speak to God one more time. ஓ மறுபடியும் சொல்லுகிறோம். One more time talk to the Lord. மறுபடியும் கர்த்தரிடத்தில் பேசுவோம். Say, God, கர்த்தாவே let your hand come upon me. உம்முடைய கரம் என் மேல் வருவதாக. Let your hand come upon me. உம்முடைய கரம் என் மேல் Let your வைக்கப்பட்டிருப்பதாக. hand come upon me. உம்முடைய கரம் என் மேல் வருவதாக. When your hand comes upon me, ஓ உம்முடைய கரங்கள் என் மேல் வருவதாக ஆண்டவரே. I have supernatural favor. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னுடையது. I get favor of man. எனக்கு மனுஷனுடைய தயவு உண்டு. I get favor of God. நான் கர்த்தரின் தயவு எனக்கு உண்டு. In my office I get favor. நான் வேலை செய்கிற இடத்துல கர்த்தரின் தயவு எனக்கு உண்டு. In my school I get favor. நான் படிக்கிற இடத்துல எனக்கு தயவு உண்டு. In my workplace I get favor. நான் என்னுடைய ஆஸ்திகளிலே தேவ தயவு உண்டு. I get favor. நான் தயவாக இருக்க Come on, முடியும். open your mouth and scream favor. தயவு என்று சொல்லுங்கள். Come on, favor. தயவு Favor. தயவு Favor comes to தயவு me. தயவு எனக்கு வரும். Favor comes to me. கர்த்தரின் தயவு என் மேல் வரும். Favor comes to me. கர்த்தரின் தயவு என் மேல் In the வரும். name of Jesus. இயேசுவின் Come on, நாமத்தினாலே. somebody scream favor. ஜோராக சொல்லுங்க தயவு Favor. தயவு Favor. தயவு Fire. தயவு Favor.
இயேசுவின் நாமத்தினால தயவு Favor. தயவு Favor. தயவு Over my life. என் வாழ்க்கையின் மேல தயவு. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Enlarge my territory. ஓ என்னுடைய கூடாரங்களை விஸ்தாரப்படுத்தும். Enlarge my coast. என்னுடைய கூடாரத்தை விஸ்தாரப்படுத்தும். Hallelujah. ஹalleluya. Keep me from evil. என்னை எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி Keep me காத்துக்கொள்ளுங்க. from evil. எல்லா பொல்லாங்கிலிருந்து என்னை விலக்கி Keep me from காத்துக்கொள்ளுங்க. evil. ஓ எல்லா பொல்லாங்கிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Shout a praise to God. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். Shout a praise to ஓ God. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Because when we call upon the name of the Lord, நாம் கர்த்தரின் நாமத்தை கொண்டு கூப்பிட்டுக் He will கொண்டிருக்கிறோம். answer. அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹalleluya. The Bible says, வேதாகமம் இப்படியாக and சொல்கிறது. God heard the prayer of Jabez, கர்த்தர் ஏபேசின் ஜெபத்தை கேட்டார். and the Lord blessed him. கர்த்தர் ஏபேசை The Lord ஆசீர்வதித்தார். increased his territory. கர்த்தருடைய கூடாரத்தை The விஸ்தாரப்படுத்தினார். Lord's hand was upon him, கர்த்தரின் கரங்கள் அவன் மேல் and வந்தது. the Lord enlarged his coast. கர்த்தர் அவனுடைய எல்லா எல்லைகளை If பெரிதாக்கினார். the Lord heard Jabez, கர்த்தர் ஏபேசை கேட்டார் He என்றால் will listen to you. உங்களையும் கேட்பார். Somebody shout hallelujah. ஹalleluya. He will listen to you. அவர் உன்னுடைய ஜெபத்தையும் He will கேட்பார். listen to you. உன்னுடைய ஜெபத்தை Come on, கேட்பார். open your mouth and call upon the name of the வாய்களை Lord. திறந்து கர்த்தரை Whatever your மகிமைப்படுத்துங்க. problem is, ஓ ஹalleluya. whatever your problem is, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா whatever the இருந்தாலும் trouble is, எந்த பிரச்சனை இருந்தாலும் you சரி, open your mouth and call on the name of the உங்களுடைய Lord. வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி Say, கூப்பிடுங்கள். God in heaven, கர்த்தாவே பரலோக தேவனே, this is my problem. அப்பா என்னுடைய பிரச்சனை இதுதான். Come on, open your mouth, open your mouth, open your mouth. உங்களுடைய வாய்களை நன்றாக Open your திறந்து mouth. சொல்லுங்கள். Open your mouth. வாய்களை Open your நன்றாக mouth. திறந்து Open your ஆண்டவரிடத்தில் mouth. சொல்லுங்கள். Open your mouth. உங்களுடைய வாய்களை Open your திறந்து mouth. சொல்லுங்கள். Open your mouth. உங்களுடைய கவலைகள், Talk to the உங்களுடைய Lord. பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட Talk to the சொல்லுங்கள். Lord. ஓ ஆண்டவர்கிட்ட பேசுங்கள். Where does my help come from? என்னுடைய உதவி எங்கிருந்து வருகிறது? It comes from the Lord, அது கர்த்தரிடத்திலிருந்தே the வரும். maker of heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின Oh. தேவனிடத்திலிருந்து Come வரும். on, talk to him right now. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். Talk to him right now. அவரை பார்த்து பேசுங்கள். Say, Lord Jesus, இயேசுவே, I need the same blessings. எனக்கும் ஏபேசை போல ஆசீர்வாதங்கள் தேவை. I want to go from this place blessed. நான் இந்த இடத்தை நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Thank the Lord because He heard our prayer. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நம்முடைய Come ஜெபத்தை கேட்டார். on, open your mouth and thank Him. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு Thank him நன்றி because he heard our செலுத்துங்கள். prayer. அவர் ஜெபத்தை கேட்டார். He heard our prayer. அவர் ஜெபத்தை He heard our கேட்டார். prayer. அவர் நம்முடைய He ஜெபத்தை heard our கேட்டார். prayer. ஓ He ஜெபத்தை heard our கேட்டார். prayer. ஓ ஜெபத்தை He heard our கேட்டார். prayer. ஜெபத்தை கேட்டார். Hallelujah. He ஹalleluya. heard our prayer. அவர் நம்ம ஜெபத்தை He கேட்டார். heard our prayer. நம்ம ஜெபத்தை கேட்டார். He heard our நம்ம ஜெபத்தை prayer. கேட்டார். Call unto me, ஓ என்னை நோக்கி and I கூப்பிடு. will answer thee, நான் உனக்கு மறுஉத்தரவு and தருவேன். show you great and mighty things. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை Ask, you காண்பிப்பேன். shall receive. ஓ நான் அதை பெற்றுக்கொள்வேன். Seek, you shall find. Seek, you shall find. Knock, and the door shall be opened. ஓ கதவுகளை தட்டுங்கள், அது உங்களுக்காக திறக்கப்படும். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Oh, amen. 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 Please open your eyes right now. Praise the Lord. Open your eyes right now. உங்களுடைய கண்களை திறங்கள். I want to let you know, நான் ஒன்று கேட்க இஷ்டப்படுகிறேன். you are blessed. நீங்க Come on, lift ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். your hands and thank the Lord. Thank the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Why? Why are you blessed? ஏன் இப்படி? Because if God can listen to Jabez, He can listen to you. கர்த்தர் ஏபேசின் ஜெபத்தை கேட்டார் என்றால் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். He's heard your prayer. உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். Thank Him right now. நன்றி 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 என்று Say, thank நன்றி you, Lord. செலுத்துங்கள். கர்த்தருக்கு நன்றி செல்லுங்கள். Let me make a final prayer before we can go. கடைசி ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன், இங்கிருந்து போக முன்னே. Okay, a final prayer. கடைசி ஜெபம். Okay, close your eyes. உங்களுடைய கண்களை மூடுவோம். If you're sick in your body, உங்களுக்கு வியாதியா இருந்தால், whatever pain, எதனா நோய் இருந்தால், when I pray right now for you, நான் ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது you say, disease, get out in Jesus' name. வியாதியே என்னை விட்டு போ இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்கள். Amen. ஆமென். Because now we are free. We are liberated in the spirit. ஏனா நம்ம பரிசுத்த ஆவியினால விடுவிக்கப்பட்டவர்கள். Amen. Okay, everybody put your hands down. எல்லாரும் உடைய கரங்களை கீழே வைங்க. And everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Okay, if anybody's got any problem, just lift your hand. யாருக்காவது
பிரச்சனை இருந்தால் Problem. அவங்க Only- மட்டும் கரங்களை Only உயர்த்தி bodily sickness. Anybody got problem? வியாதிகளாக இருக்கிறவர்கள் Okay. Anybody there? வியாதியாக இருக்கிறேன் எனக்கு அங்கங்க நோய் இருக்கிறது என்றவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. For the, let's just pray right now. Close your eyes. Close your eyes. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. Here I'm going to pray. இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். When I pray, you receive it in Jesus' name. நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வரங்களை இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க. And you open your mouth and say, "Get out!" In the name of Jesus, whatever the problem நீங்க is. வாய்களை திறந்து ஜோராக சொல்லணும், பொல்லாத பிசாசே போவளே இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus Christ, come on. இயேசுவின் நாமத்தினால். The rest of us just keep praying. Rest of you keep praying. எல்லாரும் மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி keep ஜெபித்துக் praying, கொண்டே keep இருங்க. praying, keep praying. ஜெபித்துக் கொண்டே Hallelujah. இருங்க. பரிசுத்த hallelujah. ஆவியானவர் இங்க இருக்கிறார். In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே In ஒன்று. the mighty name of Jesus Christ. சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே Every pain, every sickness, எல்லா நோயும் எல்லா வியாதிகளும் we command you out in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். போடே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Any pain in your body, எல்லா நோய்களும் I cast you out in Jesus' name. இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் Pain, நாமத்தினாலே. go in Jesus' name. போடே இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus. இயேசுவின் I நாமத்தினாலே. decree healing. நான் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை உங்களுக்கு I விடுதலை செய்கிறேன். decree healing. சுகத்தை விடுதலை செய்கிறேன். From the top of your head to the sole of your feet. உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் சுகத்தை விடுதலை செய்கிறேன். Joint pain, go in the name of Jesus.